கஷ்டப்படுறேன். 3 பொம்பளை பசங்க வச்சுன்னு இந்த வீட்டில் படுக்க முடியல. பாம்பு பூச்சி ஏதோ வருது. வேலைக்கு போனதான் சாப்பாடு. ஹஸ்பண்டும் கூட இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் வசதியே இல்லை. மழை வந்தாலும் ரொம்ப ஊற்றுது. பாப்பாங்களை வச்சுன்னு மடியில் வச்சுன்னு எதுனா ஒரு மூணில் தான் உட்காந்துருக்கேன். சாப்பாடு கீப்பாடு செஞ்சு வச்சாலும் நாய் தான் சாப்பிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வந்தால் அப்புறம் வீடு வாசல் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக உயிரென்ற கருவிற்கு உடல் கோயில், இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற திட்டத்தின் வாயிலாக வீடே இல்லாத ஏழை எளிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீடு அமைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம 2 வீடுகள் அமைத்து கொடுத்துருக்கோம். கடந்த மாதம் எல்எஸ்புத்தூர் பகுதியில் ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வீடு அமைத்து கொடுத்தோம். அதே போன்று இப்போ அந்த பகுதியில் நிறையா வீடுகள் இப்போ வீடே இல்லாத நிலையில் ஒரு 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அதற்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றாக நம்ம வீடு அமைத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கே ஒரு 20-30 ஃபேமிலிஸ் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 10க்கும் மேற்பட்டவங்களுக்கு அது போன்று சுத்தமாக வீடே இல்லாத ஒரு நிலையில் இருக்காங்க, இல்லை சரியான வீடு இல்லாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள யார் ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வரிசையாக வீடு அமைத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதே போன்று வருகிற மாதம் அதே பகுதியில் ஒரு மிகவும் ஏழ்மையான குடும்பத்திற்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கலான் இருக்கோம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை தாய் இருக்காங்க. அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க வீடே இல்லாமல் ஒரு பழைய கூரையை அடைச்சிட்டு அது ஒரு வீடு மாதிரி வைத்து அங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் கதவு கூட கிடையாது. அப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கும் அந்த ஏழ்மையான குடும்பத்துக்கு நம்ம வருகிற மாதம் வீடு கட்டி தரலான் இருக்கோம். நமது அறக்கட்டளை மூலமாக நம்முடைய அறக்கட்டளை மூலமா கடந்த மாதம் நம்ம அந்த வீடு கட்டி கொடுக்கும்போது அதற்கான பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏழைத்தாய் நம்மளை அணுகி அவங்களோட சிரமத்தெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லி அவங்களுக்கும் இது போன்ற வீடு வேணும்னு நம்மளை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. நம்ம இந்த விண்ணப்பத்தை ஒரு கேமரா மூலமா எடுத்து நம்ம சொல்லலான்னு சொல்லி அவங்கள சொல்லும்போது அது அவங்களால பொதுவாக நின்று சொல்ல முடியல. தனியா நம்மளை அணுகி அவங்களோட சிரமத்தெல்லாம் சொன்னாங்க. ஆனா கேமரா முன்னாடி அவங்களுக்கு சொல்ல மிகவும் கூச்சமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிறர்கிட்ட கேட்கும்போது, நம்மள்கிட்ட ஏழ்மை நிலையில் இருக்கும்போது பிறரை அணுகிறது என்பது நமக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். அந்த காரணத்தினால அவங்களால அதை சரியாக வெளிப்படுத்த முடியல. இப்ப அவங்களோட அந்த குரலாக, அந்த ஏழைத்தாயின் குரலாக நம்முடைய அறக்கட்டளை இருக்குது. அந்த ஏழைத்தாயின் ஒரு மகனாக நான் இருந்து இப்போ அவங்களோட சிரமங்களை எல்லாம் சொல்றேன். ஏன்னா அவங்க கணவர் இல்லாம வசிக்கிறாங்க. இப்போ தனி ஒரு பெண்மணியாக இருந்து அவங்களுடைய 3 பெண் பிள்ளைகளையும் அவங்க தான் காப்பாற்றணும். காலையில 4 மணிக்கே அவங்க செங்கல் சூளைக்கு வேலைக்கு போறாங்க. காலையில போயிட்டு நைட்டு வந்தாதான் அவங்களுக்கான உணவு கொடுக்க முடியும், அந்த பசங்களுக்கான உணவு கிடைக்கும். அவங்க அன்றைய தினம் அவங்களால சம்பாதிக்க முடியல அப்படின்னா, உடல்நிலை சரியில்லைன்னா அப்படின்னா 3 பேருமே அந்த 3 பசங்களுமே பட்டினி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படி கடினமான ஒரு உடல் உழைப்பை செய்ய 4 மணிக்கு காலையில போறவங்க நைட்டு வர்ற வரைக்கும் அவங்க கடினமான அந்த உடல் உழைப்பை செஞ்சுட்டு வரணும். ஆனா திரும்பி ஓய்வெடுப்பதற்கோ படுப்பதற்கோ அந்த இடத்துல ஒரு வீடு இருக்காது. அவங்க ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு குளிச்சுட்டு உடை மாற்றணும்னா கூட அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த திறந்த கதவு எதுவும் இல்லாத ஒரு திறந்த வழியா இருக்கிறதுனால அது ரொம்பவே அவங்களுக்கு சிரமமா இருக்குது. அந்த அம்மா எங்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அந்த பசங்க 2 வேளை சாப்பிட்றது, முழுமையாக சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம்னு. அப்படின்னா அவங்க தினந்தோறும் ஒரு வேளை சாப்பிட்றது தான் அவங்களோட வாழ்க்கை முறையா இருக்கு. அவ்வளோ கஷ்டமான சூழல்ல இந்த வேகாத வெயில்ல அவங்க செங்க சூளையில வேலை பார்த்துட்டு ஒரு பெண்மணியாக திரும்பி வீட்டிற்கு வரும்போது அங்க வீடு இல்லாத ஒரு நிலை இருக்குது. சரி, படுத்து உறங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கும் அந்த இடத்துல ஒரு சரியான சூழல் இல்லை. ஏன்னா நம்ம முன்பே சொல்லியிருந்தோம், இந்த பகுதி ஒரு வயக்காட்டு பகுதி, பக்கத்துல ஆறு வேற இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பூச்சி, பூரான், பாம்பு போன்ற ஜீவராசிகள் வரும். அதுகிட்டே இருந்து நம்ம பயந்து பயந்து அந்த இடத்துல படுத்திருக்க வேண்டிய சூழல். அப்புறம் பிள்ளைங்களை அது கடிச்சிருமோன்னு அது பயமா இருக்கும். அவங்க அதுக்காகவே முழிச்சிருக்க வேண்டியது, இல்லை அறத்தூக்கத்துல இருக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுல இடையில ஏதேனும் ஒரு குழந்தை எழுந்திரிச்சாலும் அது அவங்களையும் தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அவங்க தூங்காமையே விழிச்சிருந்துட்டு திரும்பி காலையில அவங்க 4 மணிக்கு அதிகாலையிலேயே அவங்க வேலைக்கு போகணும். அதுவும் செங்கல் சூளை போன்ற கடினமான ஒரு உடல் உழைப்பை செய்யக்கூடிய அந்த வேலைக்கு போகணும். தூக்கம் இல்லாம அப்படி அவங்க வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு உடம்பும் சரியில்லாம போகுது. இப்படி அந்த இடத்துல எப்படி ஒரு உறக்கம் இல்லாம, எப்படி ஒரு புறாக்கள்
அதெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு ஒரு சத்தம் கேட்டா பறந்து போகுமோ அந்த அளவுக்கு ஒரு பயந்த நிலையில தினம் தினம் அந்த இடத்துல படுத்து உறங்க வேண்டிய சூழல்ல அந்த ஏழை தாயும் அந்த 3 பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு உறவுன்னு யாரும் கிடையாது. சரி நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த மழை காலத்துலயும் கீழே சேரும் சகதியுமா ஆயிரும், கூரையெல்லாம் உழுவும். வெயில் காலத்துலயும் அந்த ஹீட்ல அவங்களால இருக்க முடியாது, அந்த இடத்துல கரண்ட் வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல ஓய்வும் எடுக்க முடியாது. நமக்கு ஆதரவும் பாதுகாப்பும் தர்றது வீடு தான். ஏன்னா உறவுகள் கூட சில நேரம் வருவாங்க, சில நேரம் போவாங்க. ஆனா வீடுங்கிறது நமக்கு எப்பவுமே துணையா இருக்கிறது. அது எப்பவுமே நமக்கு ஆதரவும் அரவணைப்பையும் தர்றது. நம்மள தாங்குற ஒரு தாய்மடியா இருக்கிறது. அப்படிப்பட்ட வீடுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. நம்ம என்னதான் வெளியில வேலை செஞ்சுட்டு வந்தாலும், எது பண்ணிட்டு வந்தாலும், நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு நிம்மதியே கிடைக்குது. நம்ம எல்லாருமே இந்த வார்த்தைய நம்ம வாழ்க்கையில சொல்லியிருப்போம். நம்ம எங்கேயாவது ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டு வந்திருப்போம். வந்துட்டு அந்த வீடு தொறக்கும்போது, "அப்பாடா வீட்டுக்கு வந்துட்டோம்" அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். நம்ம வெயில்ல அலைஞ்சிட்டு வந்தாலும் சரி, மழையில அலைஞ்சிட்டு வந்தாலும் சரி, நம்ம ஒரு டூர் மாரி போயிட்டு வந்தா கூட, நமக்கு வீட்டுக்கு வந்தா தான் அந்த நிம்மதிய நம்ம ஃபீல் பண்றோம். நம்ம வழிபாடு செய்யறதுக்கு கோயிலுக்கு போகணும்னா கூட, நம்ம அந்த கோயில ஒட்டி எங்கேயாவது தங்குறதுக்கு இடம் இருந்தா தான் நம்ம அந்த கோயிலுக்கே போவோம். கோயில்ல நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலும், திரும்பி வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியே ஏற்படும். அப்படி அந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே அரவணைப்பையும், பாதுகாப்பையும், ஆதரவையும் கொடுக்கக்கூடியது. அந்த வீடு இல்லாத போது நமக்கு வாழ்க்கையின் மேல ஒரு பிடிப்பே இல்லாம போயிரும். ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிரும். இப்போ இந்த குடும்பமும் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு ஆறுதல் இல்லாத பட்சத்துல நமக்கு வாழ்க்கையில ஒரு வெறுமையும், ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படும். இப்ப நம்ம அத குடுத்துட்டோம்னா, அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுரும். அவங்களே ஏதாவது செஞ்சுக்க முடியும்னு தோணிரும். அந்த பசங்களுக்கும் இது ஒரு நம்பிக்கைய குடுத்து, அந்த இடத்துல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான, அவங்களால வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியுமோ, அத அவங்க செஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. இந்த உடல்ல உயிருன்றது இருக்கணும்னா, அதற்கு உடல்ன்ற அந்த கோயில் தேவைப்படுது. அந்த உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அந்த உயிரானது இந்த உடல்ல தங்காது. அதே போன்று இங்க உள்ள மக்களுக்கு, ஏழ்மை நிலையில் உள்ள வீடு இல்லாத மக்களுக்கு, அவங்களோட உடலை பாதுகாக்கும் அந்த வீட்ட நம்ம அமைத்து குடுக்கும்போது, அந்த வீடு கட்டுனது கோயில் கட்டுனதுக்கு சமமான ஒரு நன்மையை ஏற்படுத்தும். அதற்கான விளைவ அந்த வீடு இல்லாதவங்களுக்கு அந்த வீடு கட்டி தர்ற அந்த மக்களுக்கு அந்த நன்மையை ஏற்படுத்தும். ஒரு 1000 கோயில் கட்டணத்துக்கு சமமான ஒரு மிக உயர்ந்த ஜீவகாருண்ய செயலா அந்த வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம வீடு செஞ்சு கொடுக்கும்போது அதற்கான விளைவு ஏற்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இடத்துல நிறைய விஷயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் யாருக்குமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. அது என்னன்னா தூக்கம். அந்த தூக்கம் வரும்போது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே நம்மள மறந்து நிம்மதியாக தூங்குவோம். நம்ம அந்த நேரத்துல தான் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்த நாள் நம்ம தூங்கி எழுந்திருச்சு விழிக்கும் போது ஒரு நாட்கள் நமக்கு பரிசா கிடைக்குது. ஒரு புதிய ஒரு புத்துணர்வு கிடைக்குது. ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த தூக்கம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தூக்கத்தை நம்ம அது போன்ற வழி இல்லாத, வீடே இல்லாம பயந்துகிட்டு அந்த உறங்க வேண்டிய நிலையில உள்ள அந்த மக்களுக்கு நம்ம இத குடுக்கக்கூடியது இந்த வீடு கட்டி தர்றது. அப்படிப்பட்ட இந்த அன்பான செயலை எல்லாரும் செய்யணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்தோம்னா இங்க உள்ள அனைவருக்குமே நம்மளால வீடு கட்டி கொடுக்க முடியும். சார் எங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தாங்க சார். கற்பாம்பூச்சிலாம் வந்து சார் ரோட்டு பக்கமாக இருக்குது சார். கது வரையில சார். கஷ்டமா இருக்குது. லைட்டு வரையில சார். வந்து சார் வீடெல்லாம் வலுது வந்து சார். பூச்சி கற்பாம்பூச்செல்லாம் வந்து சார். கடிக்குதுன்னு தெரியல சார். ஒரு வீடு வந்து கட்டித்தாங்க சார் எங்க 3 பேருக்கு. இப்போ இந்த குடும்பத்திற்கு வீடு கட்டித் தருவதற்கு 40,000 ரூபாய் வரை தேவைப்படுகிறது. ஏன்னா நம்ம முந்தி செய்த அதே போன்ற வீடை தான் இவங்களுக்கும் செய்து தரப்போறோம். சுத்தி ஸ்ட்ரக்சரல் மெம்பரால வச்சுட்டு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மூலமா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மேலையும் நம்ம ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட போறோம். கீழே ஃப்ளோரும் போட்டு தரப்போறோம். இப்போ சொன்னது போல அந்த வீடை கட்டித் தருவதற்கு அதற்கான பணி செய்பவர்கள்ட்டையோ அல்லது பிறர்கிட்டையோ அல்லது என்ஜிஓ போன்றவங்கள்ட்டையோ கொடுத்து நம்ம அதை காசு கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கான அந்த பொருள் செலவும் அப்புறம் பணிக்கான செலவு ரெண்டையுமே நம்ம செய்ய வேண்டியிருக்கும்.
ஆனால் இது நமக்கே அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் எல்லாமே தெரியறதுனால நம்மளே இந்த அன்பான செயலை ஜீவாரண்ய செயலை நம்ம செய்கிறதுனால நமக்கு பொருள் செலவு மட்டும் வரும். நமக்கு இது போன்ற ஒரு வீடு அமைப்பதற்கு ஒரு 70,000 வரை செலவாகும். ஆனால் நம்ம இந்த அன்பான செயலை செய்கிறதுனால நம்ம 40,000 ரூபாய்க்குள்ளேயே நம்மளால் செய்ய முடியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிறர்கிட்ட நிதி கொடுத்து ஒரு வீடு செய்வதற்கான செலவை வச்சு நம்ம 2 வீடு நம்மளால் செய்ய முடியும். இதன் மூலம் அந்த இடத்துல உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடு அமைக்கலான் இருக்கோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளே இந்த அன்பான செயலை செய்யும்போது அது பணம் வாங்குறதுலேருந்து அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே அது ஜீவகாருண்ய செயலாக மாறிடுது. அப்படி பண்ணும்போது அந்த செயலுக்கான தன்மையே ஒரு வேற லெவலில் இருக்கும். அது முழுக்க முழுக்க அன்பான செயலாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தும், பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த விளைவுகளை நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம். ஏன்னா இதை செய்யும்போது எங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படுது, அறிவு விளக்கம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நாங்களும் அதை செய்யும்போது, அந்த செயலை செய்யும்போது நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணுறோம். மேலும் இது கண்டிப்பாக நிதி கொடுக்குறவங்களுக்கும் அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்ம ஜீவாரண்ய செயலை பல வழிகளில் செய்திருப்போம். பசிக்கு உணவு கொடுத்துருப்போம், தாகத்துக்கு நீர் கொடுத்துருப்போம், நோய்க்கு மருந்து கொடுத்துருப்போம். அதே வகையில் இந்த வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டித்தர்றதுங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான ஜீவாரண்ய செயல். ஏன்னா நம்ம பசிக்கு உணவு கொடுக்கும்போது நம்ம அடுத்து ஒரு 4-5 மணி நேரத்தில் மீண்டும் உணவு கொடுக்கணும். அதே போன்று தான் தண்ணீரும். ஆனால் அந்த வீடுங்கிறது நம்ம ஒரு முறை அவங்களுக்கு இதை கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த பசியை, அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆறுதல்ங்கிற ஒரு தேவை இருக்கு, பாதுகாப்புங்கிற ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை தான் பசி. அப்படிப்பட்ட அந்த ஆறுதலுக்கும் பாதுகாப்புக்கும் வீடுங்கிற உணவு தேவைப்படுது. அப்படி நம்ம வீடை உணவாக கொடுக்கும்போது அது ஒரு தடவை கொடுத்தா போதும். அது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ அவங்களுக்கு அந்த பசியை தினந்தோறும் அது நீக்கிட்டு இருக்கும். அவங்க எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ, எப்பப்பெல்லாம் அவங்க ஓய்வு எடுக்கிறாங்களோ, அந்த நேரத்துல எல்லாம் அதை செய்து கொடுத்தவங்களையும் அந்த வீட்டையும் நினைச்சு அவங்க எப்பவுமே ஆறுதல் அடைவாங்க, ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த வாழ்த்து வந்து பெரிய வாழ்த்தா இருக்கும். அப்படிப்பட்ட அன்பான செயல் தான் இந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுங்கிற இந்த அன்பான செயல். அது கோயில் கட்டுவதற்கு சமமான செயலா இருக்குது. ஏன்னா ஒரு கோயில் கட்டும்போது ஒரு ஊரே மகிழ்ச்சி அடையுது. அதே போன்று நம்ம ஒரு வீடு கட்டி தரும்போது அந்த குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு கோயிலுங்கிறது ஒரு ஊருக்கு பாதுகாப்பா இருக்கு. அதே போன்று ஒரு வீடு ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கு. ஒரு ஊர்ல நம்ம கோயில் கட்டணும்னா அங்க எப்பவுமே அருள் வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதே போன்று நம்ம அந்த வீடு கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் வெளிப்படுத்தும் அந்த மகிழ்ச்சி, ஆறுதல், அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு எப்பவுமே ஒரு வாழ்த்துக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கான அருளா அது மாறும். எனவே இந்த வீடு கட்டி கொடுக்கறதுங்கிற இந்த அன்பான செயல் ஒரு கோயில் கட்டி கொடுக்கறது மாதிரியானது. வருகிற மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள நம்ம அந்த வீடு கட்டித்தரலான் இருக்கோம். அதற்கு முன்பா ஒரு 3 வாரங்கள் அதற்கான பணியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும், நம்ம ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கெல்லாம் செய்து முடிக்கணும், நம்ம இடத்துல வச்சு அதை ஃபிட் பண்ணி பார்க்கணும் போன்ற பல்வேறு பணிகள் 3 வாரமாக இருக்குது. எனவே முன்பே நிதி கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த உயரிய ஜீவகாருண்ய செயலை செய்வதற்கு எங்கள்கிட்ட மக்கள் மீது அன்பு இருக்குது, அந்த செயல் மீது அன்பு இருக்குது. அதை எப்படி செய்யணுங்கிற அறிவு விளக்கமும் அதற்கான திறமையும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதற்கான நிதி தான் எங்கள்கிட்ட கிடையாது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இந்த அன்பான செயலுக்கு தங்களால் இயன்ற வகையில் நிதியளித்து உதவிட வேண்டும். உதவ விரும்பும் அன்பர்கள் திரையில் தெரியும் ஜிபே நம்பர் மூலமாக அல்லது QR கோட் ஸ்கேன் செய்து உதவிடலாம். உதவிய தொகையை ஸ்னாப்ஷாட் செய்து அதே எண்ணிற்கு வீடு என்று குறிப்பிட்டு வாட்ஸ்அப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு அனைத்து அன்பர்களும் தங்களால் இயன்ற வகையில் உதவிடணும்னு கேட்டுக்கிறோம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.